ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். கடாயில் நல்லெண்ணெய் வச்சுட்டு கடுகு வெந்தயத்தை போட்டு தாளிச்சிடலாம். மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். வஞ்சரம் மீன் குழம்பு. என்ன தான் மழையும் புயலும் அடைச்சாலும் நம்மளுக்கு மீன் எப்படியோ கிடைக்குதுங்க. பாவம் அந்த மீனவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம மீன் குழம்பு செய்வோமா. ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு. கிட்டத்தட்ட 20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாமே வெஜிடேரியனே போட்டு நம்ம வியூவர்ஸும் கொஞ்சம் சலிச்சு போயிட்டுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம மிலிட்ரி ஹோட்டலே உள்ளே இறக்கிடுவோம். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியுது. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ இருக்கும், நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. 2 பச்சை மிளகாவையும் 2ஆக கட் பண்ணியாச்சு. தக்காளி ஒரு 3ஐயும் பொடியாக கட் பண்ணியாச்சு. பூண்டை தட்டியாச்சு. கருவேப்பிலை. இன்றைக்கி எல்லாமே நம்ம கட் பண்ணி தான் செய்ய போகிறோம். அரைச்சி செய்யலை. டமால் டிமில்னு வெடிக்கிறாங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். ஏன்னா நேற்று நம்ம கட் பண்ணி தான் நம்ம செஞ்சோம். காரக்குழம்பு சூப்பராக இருந்தது. அப்புறம் மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரொம்ப நாள் அரைச்சி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் இப்போ கட் பண்ணி அது ஒரு டேஸ்ட்டு தாங்க, நல்லா தாங்க இருக்குது அதுவுமே. கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், பச்சை மிளகாவையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். சாம்பார் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணதுனால சீக்கிரமாக வதங்கிட்டாங்க. ஒரு 3 தக்காளியும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சி பார்த்து இன்றைக்கி அப்படியே போடுறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு நல்ல காரமாக சுல்லுன்னு ஏறணுன்றதுனால 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இது ஒரு 1/2 லிட்டர் மீன் குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகாத்தூள், உப்பு நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம மீன் குழம்பு செமையாக இருக்கும். வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இந்த வாட்டி மிளகாத்தூளில் நான் கருவேப்பிலை கொஞ்சம் வறுத்து போட்டதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் முடி நல்லா வளரும், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சூப்பராக வதங்கிட்டாங்க. இப்போது இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிடலாம். முன்னெல்லாம் நம்ம சரியாக வதக்காமல் அப்படி தான் குழம்புலாம் வைப்போம். ஆனால் குழம்புமே ஒரு பச்சை வாடை வர மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு வீட்டில், நம்ம சொந்தக்காரங்க வீட்டிலலாம் போய் அவங்களோடு சேர்ந்து சமைக்கும்போது அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்றதையும் நம்ம கற்றுக்குறோம். ஏதாச்சும் இந்த வாய்ப்பு கிடச்சா கூட நீங்கள் எப்படி மற்றவங்கள சமைக்கிறாங்கன்றதை போய் கற்றுக்கோங்க. இல்லை நிறைய வீடியோஸ் கூட பார்த்து கற்றுக்கோங்க. இப்போது ஆல்மோஸ்ட் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஊற்றிடுவோம். சும்மா அப்படியே வெல்லம் மாதிரி ஊற்றிடலாமா. செமையாக இருக்குல்ல. அடி மேலக்கா ஊற்றுங்க. ரொம்ப அடியில் போனால் அந்த புளியோட மட்டை மண்ணெலாம் இருக்கும். ஸ்டாப் பண்ணிடலாம். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சை மிளகாலாம் மிதக்கிறாங்க, கருவேப்பிலெல்லாம் மிதக்கிறாங்க. இப்போ நல்லா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஓரெல்லாம் முதல்ல கொதித்து வருவாங்க. அதுக்கப்புறம் நடுவில் கொதிப்பாங்க. ஒரு 1/4 ஹவருக்கு மீன் போடாமல் கொதிக்கணும். அதெல்லாம் அப்படியே கொதிக்க ஆரம்பித்து நடுவில் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலர் செம்மையாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஹவருக்கு நல்லா அந்த புளி, உப்பு, காரம் எல்லாம் நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போட்டும் ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். காஃபி டைம் ஆயிடுச்சு, மணி 1 ஆயிடுச்சு. அதனால் காஃபி சாப்பிட்லாம். ஓகேவாக இருந்தது. உப்பு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி, 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ கழுவி வச்ச மீனை போட்டுடலாம். மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் திக்காயிடுச்சு. வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றுனா அது ஒரு மாதிரி இருக்கும். இது வெங்காயம் தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டதுனால கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அப்படியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, நல்லா தான் இருக்கும், சாப்பிட்லாம். இப்போது நம்ம ஃபேவரட்டான வஞ்சரம் மீன் குழம்பு தான். வஞ்சரம் மீன் இதில் இங்கே இருக்கிற இந்த குடல் பகுதியை எடுத்துடலாம். இது கசக்கும், லைட்டாக இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ரொம்பலாம் வாஷ் பண்ணக்கூடாது. ஒரு 2 வாட்டி இதை வாஷ் பண்ணுங்கள் போதும். இல்லாட்டி அதோட நீச்சு ஸ்மெல்லு போயிடுச்சுன்னா குழம்பெல்லாம் நல்லா இருக்காது. ஓகே. ஒரு சிலர் சோப்புலாம் போட்டு கழுவுறதா கேள்விப்பட்டேன். அது என்ன மாதிரி கேட்டகரின்னு எனக்கு தெரியல. சோப்புலாம் போட்டு கழுவக்கூடாதுங்க. டிட்டர்ஜென்ட் பொழுதுன்னு கழுவுறதுக்கு இது என்னங்க, துணியாங்க, மீனுங்க. அதோட நீச்சு ஸ்மெல் இருந்தால் தாங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம எல்லாரையும் ஆல்மோஸ்ட் இறக்கிடலாம். கிட்டத்தட்ட 400 கிராம் மீன் இது. இந்த வஞ்சரம் மீனுன்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த குழம்பு இருக்கட்டும். ஏற்கனவே 15 நிமிஷம் கொதிச்சாங்க. மீன் போட்டுட்டு சின்ன மீனுன்னா ஒரு 10 நிமிஷம், இது வஞ்சரம் மீனுன்றதுனால கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால 1/4 ஹவர் வேக விடலாம். மூடி போட்டு மூடிடலாம். போட்டு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது மீன் நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டுக்கலாம். செமையாக இருக்குல்ல கலரு, சாப்பிடவும் நல்லா இருப்பாங்க. வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 5 பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 தக்காளி அதையும் கட் பண்ணியிருக்கேன். கடுகு வெடிக்குது. இப்போ வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு தக்காளி சேர்த்துடலாம். இது மண்ணீரல், ஆட்டோட ஒரு பார்ட்டு தான். இதை சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா செவுத்தில் அடித்தோம்னா அதில் இருக்க சுண்ணாம்பெல்லாம் போயிடோன்னு, அது என்ன லாஜிக்குன்னு எனக்கும் தெரியல. இது பேர் மண்ணீரல் தான். நம்ம இப்போ செவுத்துலலாம் அடிக்க போகிறதில்ல. இந்த மண்ணீரலை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட ப்ளட்டு வந்து ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வாரத்தில் ஒரு நாள் இது செஞ்சு சாப்பிடுங்க. இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம இங்கே நிறைய க்யூலாம் நிற்கும். நிறைய யூடியூப்பில் வந்து ரீல்ஸாக கூட போட்டிருப்பாங்க. நிறைய க்யூ நின்று என் பொண்டாட்டி கொடுங்க, எங்கள் அம்மா கொடுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. மென்சஸில் வந்து மாதத்தில் நம்மளுக்கு நிறைய ரத்தம் போகிறது, லேடிஸ்க்கு சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஹீமோக்ளோபின் இருந்தால் தாங்க நம்ம வேலை செய்ய முடியும், அதாவது ரத்தம். அதுக்கு மேலே வந்து இது போல் தோல் மாதிரி இருக்கும், கறி தான். அதை நமக்கு தேவையில்லை. அதை தூக்கி போட்டுட்டு இது மட்டும் நம்ம எடுத்துட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாமா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அதுக்காக போயிட்டு ரத்தம் ஏற்றுறேன் அது ஏற்றுறேன்னா நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்காதிங்க. இயற்கையாக சாப்பிட்டு இயற்கையாக நம்ம ரத்தத்தை ஏற்றிக்கலாம். இது அப்படியே தான் நம்ம போட வைக்க போகிறோம். ஏன்னா இது வெந்துட்ட பிறகு நம்ம கடாயிலே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெளியில் கட் பண்ணோன்னா பாதி ரத்தம் வெளியில் போயிடும். அது கையை கழுவுறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா அது வதங்கட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம், இல்லாட்டி டமால்னு வெடிக்கும். அது உள்ள ரத்தம் இருக்கு இல்லையா, அதனால் டமால்னு வெடிப்பாங்க. செஞ்சு பார்த்தவங்களுக்கு இந்த அனுபவம் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். போடும்போது எப்படி ஒரு கலரில் இருந்தாங்க, இப்போ கலர் மாறிட்டாங்க பார்த்தீங்களா? இப்போது இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பை பார்த்து போட்டுக்கோங்க. ப்ளட்டு பாருங்கள் வெளியில் வருதா, அப்படியே லைட்டாக வெளியில் அதுவே வெந்து பட்டாவான்னு ஒரு வெடித்து வெளியில் வருவாங்க. நம்ம இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். உப்பாக இருக்க ரத்தம் வந்து கருப்பு கலரில் மாறும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஈரலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கரண்டியாலே கட் பண்ணியாச்சு. நல்லா அப்படி வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் 1/2 மணி நேரம் வேக வைக்கணும். இது நான்வெஜ் இல்லையா, வெஜிடேரியன் கிடையாது, நான்வெஜ். உங்கள் ரத்தம் ஏறுவதும் இந்த ஈரல் சாப்பிட்டா டக்குன்னு ஏறும். வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளட்டை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஹீமோக்ளோபினை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 12 இருக்கணும். 5 இருந்தால் வேலைலாம் செய்ய முடியாது, மயக்கம்தான் வரும். அதனால் தயவுசெய்து வாரத்தில் ஒரு நாள் கறிக்கார பாய்கிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஈரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு நல்லா கலக்கிடலாம். நம்ம ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுற ஹீரோ மண்ணீரல் தொக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லியை போட்டுட்டு ஹாட் பேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது சூடாக இருப்பாங்க. ஈரல் தொக்கு ரெடி. வரைக்க ஆரம்பிக்குது. கொத்தமல்லியை போட்டு அவங்கள ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி பருப்பு ரசம் கிடையாது, சாதா ரசம் தான். ஏன்னா நம்ம எதுவும் சாம்பார் கூட்டு எதுவும் வைக்கலை. நான்வெஜ்னால் நான்வெஜ் தான் ஃபுல்லாக, அதனால் சாதா ரசம் தான்.
மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். மீனை வந்து நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உப்பு காரம் நல்லா ஊறும். மீன் மசாலா ஒன்று பார்த்துடலாமா? இது வீட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் தனியாக, இது காஷ்மீர் மிளகாத்தூள். வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தனியா 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. தேவையான அளவுனா எவ்வளோன்னு கேட்காதீங்க, உப்பு போட்டு போட்டு பாருங்கள் தெரியும். இது மிளகு பவுடர், பெப்பர் பவுட்ரு தான் 1/2 ஸ்பூனு. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம கலந்துட்டு புளி கொஞ்சோண்டு ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே எலுமிச்சம்பழம் ஊற்றுவோம், இன்றைக்கி புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி புளிப்பாக செஞ்சு பார்ப்போம். ரொம்ப புளிப்பு இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாமா? இந்த 5 பேரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 பேரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. புளி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட் ஆக்கிடலாம். பேஸ்ட்டு மாதிரி பண்ணிட்டோம். இவங்க கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட் போட்டுக்கலாம். இவங்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ மீனை எடுத்து அவங்க மேலே பூசிடலாம். மேக்கப் பண்ணிடலாம். அவங்கள நல்லா ஃபுல்லாக மேக்கப் பண்ணி விட்டுடலாம். நல்லா வெள்ளையாக இருந்தவங்க சொப்பாயிட்டாங்க. இப்படி தாங்க கருப்பாக இருக்கிற பொண்ணெல்லாம் வெள்ளையாக்கி கட்டிடுறாங்க. நம்மளும் ஏமாந்து போயிடுறோங்க. சாரி மணிக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு சொல்கிறோம். நம்ம முகம் நல்லா இல்லை, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இப்போல்லாம் இல்லைங்க. சொட்டை இல்லை பல்லம் கில்லம் எதுனா இருந்தால் கூட மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நல்லா கிடச்சாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே பேட்ச் அப் பண்ணிடுவாங்க. இது நான் ஓவிக்குதுங்க. செவுத்துக்கு தான் நம்ம வந்து பட்டி பார்ப்போன்னா முகத்துக்கு கூட இப்போ பட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஒரு சுமாராக இருக்க பொண்ணு கூட செமையாக ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சு கொண்டு வந்துடுறாங்க. எல்லாம் மேக்கப் தாங்க. இப்போ இந்த மீனை வந்து நல்லா நம்ம மேக்கப் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக கோட் பண்ணோம். இந்த கட் பண்ண இடத்துலலாம் அப்படி கையை விட்டு அந்த மிளகாத்தூள் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா பண்ணியாச்சு. இதே போல் எல்லா மீனுக்கும் நம்ம பண்ணிடலாம். மீனெல்லாம் நல்லா மேக்கப் பண்ணியாச்சு. இவங்கள அப்படியே எடுத்து வச்செல்லாம் நம்ம சாப்பாடு செய்யணும், குழம்பு செய்யணும், தொக்கு செய்யணும். இது செய்கிறதுக்கு எப்படியும் டைம் ஆகும். அது வரைக்குமே நல்லா ஊறட்டும். மீன் மசாலாவோட ஊற டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் ஃப்ரையை பார்த்துடலாம். 2 மணி நேரம் இவங்க ஊறிட்டாங்க, மேக்கப்லாம் பண்ணி ஊறிட்டாங்க. இப்போ தோசைக்கல்லை வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. கொதித்த உடனே நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுக்க. என்னடா தோசைக்கல் இவ்வளோ கரையில்னு இருக்குன்னு பார்க்காதீங்க. இதில் தான் நம்ம தோசை, சப்பாத்தி, மீன், முட்டை ஃப்ரை, முட்டை ஆம்லேட்டு எல்லாமே போடுறோம். சூப்பரான தோசைக்கல். ஒரு வாட்டி கழுவி நான் உங்ககிட்ட காமிச்சேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஓவர் ஃப்ளேம் கொடுத்து இப்படி தான் இருக்கிறாங்க. கழுவுறதுக்குள்ளே 1 ஹவர் ஆச்சுங்க. அப்போ கழுவுறது மறுபடியும் நம்ம கழுவோம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்துட்ட பிறகு. ஓகேவா? நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் மீனை பொரிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயை தாராளமாக ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் நம்ம மீன். இந்த எண்ணெய் நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம வந்து மீனை போடணும். அதுக்கு முன்னாடியே மீனை புஸ்குன்னு போட்டுறக்கூடாது. புரியுதா? செஞ்சிச்சு. இப்போ மீனை எடுத்து நம்ம வச்சிடலாம். இதுக்கு மேலே கருவேப்பிலையும் வச்சிடலாம். சூப்பராக இவங்களை திருப்பியாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வேகணும். ரொம்ப முடமுடன்னு நெத்திலி ஃப்ரை மாதிரி வேக வச்சிடாதீங்க. கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி முதல்ல தோசைக்கல்லை நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் நல்லா கொதிச்சிட்ட பிறகு மீனை போடுங்க. நீங்கள் போட்ட அந்த மேக்கப்லாம் உரியவே உரியாது. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்த்துலாமா? ஒரு மிலிட்ரி ஹோட்டலே, மினி மிலிட்ரி ஹோட்டல் தான் இறக்கி வச்சுக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். புழுங்கலரிசி சாதம், வஞ்சரம் மீன் குழம்பு, சங்கரா மீன் ஃப்ரை, நல்ல புளியெலாம் ஊற்றி நல்ல புளிப்பாக சூப்பராக இருக்காங்க. இது நம்ம ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுற மண்ணீரல் தொக்கு தான். இதெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு ரசம், 2 இலக்கி வாழைப்பழம்தான். சாப்பிட்லாமா? வாங்க சண்டேவை கொண்டாடுவோம்.